என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. இதில் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, அவங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களுடைய அடிக்கடி அவங்கள வந்து வம்பிழுக்கிறதுனாலையும் பலவாறு பேசி கருத்துக்களை சொல்லுவதனாலையும் இப்போ கூட மணிமண்டபம் கட்டுறதுல கூட நீதிமன்றத்தில் கூட அரசு கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லி தீர்ப்பாயிருக்கு. அதை நம்ம வரவேற்கிறோம். ஏன்னு கேட்டா, அவரே ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அப்படின்றதுல நம்ம ஒரு தெளிவா இருந்துக்கிறணும். அவரும் அவங்க சமுதாயத்தினுடைய கடவுளாக ஒரு பெரும் தலைவராக அவர் பார்க்கப்படுறாங்க. அவரு வந்து கொண்டாடப்படுறாரு. ஆண்டுதோறும் செப்டம்பர் 11 அவர் கொண்டாடப்படுறாரு. உலகமெங்கும் அவர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒருத்தரை போய் கேள்விக்குறியாக கூடாது. இப்போ அவர் சொல்லுவாங்க, பைபிளை ஆராய்ச்சி செய்பவன் அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அதே போலதான் எல்லாத்துக்கும் அது பொருந்தும். அவரவர்கள் தலைவர்களை அவர்கள் கொண்டாடுகின்ற பொழுது நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்றதெல்லாம் கேள்வி. இதுல நம்ம தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இத்தனை பேர் இருக்கையில அவங்க தரப்புல சொல்றாங்க, இத்தனை பேர் இருக்காங்கல்ல, ஏன் இமானுவேல் சேகரை மட்டும் நீங்க வந்து மறவர் சமுதாயம் மட்டும் ஏன் பேசுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஐயா இமானுவேல் சேகரனுடைய படுகொலையை முத்துராமலிங்க தேவரோடு சம்மந்தப்படுத்தி பேசியதுனாலதான் அந்த கசப்பு. ஆனால் அந்த சமுதாயத்து மக்களுக்கு ரொம்ப பேர், இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் பேசுறாங்க, அவரோட அண்ணன் துரைசாமி ஃபார்வர்ட் பிளாக்காரன்றது தெரியல. அந்த குடும்பமே ஃபார்வர்ட் பிளாக் குடும்பம். ஆமா, இமானுவேல் சேகரனார் அவருடைய குடும்பம் ஒரு ஃபார்வர்ட் பிளாக் குடும்பம். அவர் மட்டும் தான் காங்கிரஸ்ல. ஆமா, அவர் மட்டும் தான் காங்கிரஸ்ல இருந்தாரு. மற்ற எல்லாருமே வந்து ஃபார்வர்ட் பிளாக் குடும்பம். அப்படி ஃபார்வர்ட் பிளாக் குடும்பத்தை சேர்ந்தவங்க இமானுவேல் சேகர் அவர்களுக்கு படுகொலைக்கு அப்புறமும் கூட முத்துராமலிங்க தேவர் பெருவாரியாக வெற்றி பெறார். 16 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறார். இது ஏன் இப்போ அரசியல் ஆக்கப்படுதுன்னா, என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தலை தூக்கியதோ அன்றுதான் இது அரசியலாக்கப்படுது. செய்யாத கொலை குற்றம், அண்ணாதுரை வந்து பசுமொன்ல பேசுறாரு, செய்யாத கொலை குற்றத்திற்காக காங்கிரஸ் வந்து முத்துராமலிங்க தேவர் மீது கொலைப்பழி சாட்டி அவரை கொஞ்சம் கொல்லும் விஷத்தை கொடுத்து கொண்டு விட்டார்கள் சண்டாளர்கள் சொல்லி அண்ணாதுரை வந்து அங்க பேசுறாரு. பசுமன் கிராமத்துல, தவசிக்குறிச்சி கிராமத்துல அவருடைய இறுதி சடங்கு கூட்டத்துல அவர் பேசுறாரு. அங்கதான் அரசியலாக்கப்பட்டுச்சு இந்த இமானுவேல் சேகர் படுகொலை. அங்கதான் முதல்ல அரசியலாக்கப்பட்டுச்சு. அதற்கு பின்பாகத்தான் அந்த எந்த இடத்துக்கு போனாலும் இமானுவேல் சேகரன் அவருடைய படுகொலையை சம்பந்தப்படுத்தி முத்துராமலிங்க தேவரை உயர்வாக பேசி மக்களை, முக்குளத்தூர் சமுதாயத்தை கவர வேண்டும் என்பதற்காக திராவிடம், திக கூட்டங்கள் அன்னைக்கு பொதுக்கூட்டங்களை நடத்துகின்ற பொழுது அவர் 1/2 மணி நேரம் முத்துராமலிங்க தேவரை பத்தி பேசையில இவர் ஐயா இமானுவேல் சேகர் பேரையும் அவங்க சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. இந்த மோட்டிவேஷனை வளர்த்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது இப்ப வரைக்கும் அதுல கொஞ்சம் கூட மாறாமல் இந்த 2 சமுதாயத்தையும் சேர விடாம வச்சிருக்காங்க. இப்ப செந்தில் மலர் பேசுனதுக்கு என்ன சார் சம்பந்தம்? இப்ப செந்தில் மலர் ஏன் பேசுறாரு? இத்தனை ஆண்டுகளா பேசாதவர், ஒரு நல்லிணக்க தேவர் தேவேந்திரர் ஒற்றுமை, மறவர் தேவேந்திர குல ஒற்றுமை, இவரெல்லாம் பேசினவர் ஏன் இப்படி திடீர்னு மாறுறாருன்னா ஒரு வியப்பா இருக்கு. ஏன்னு கேட்டா, இன்னைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் என்பது, அரசியல் மாற்றங்கள் என்பது எல்லா நிலையிலும் எல்லாருக்கும் ஏற்படும். இப்ப திருமாறனை வந்து கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அமித்ஷா கூப்பிட்டாருன்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க. நம்ம அரசியலை சாதாரணமா நம்ம வந்து எடை போட முடியாது. அது எந்த எல்லைக்கும் போகுன்றதுக்கு நானே அதுல பாதிக்கப்பட்டவன்றனால சொல்றேன். ஏன்னா ஒண்ணு, அவருக்கு 2 இன்டென்சிட்டி இருக்கணும். ஒண்ணு, தனி மனிதன் தாக்குதல், செந்தில் மலரை அதிகமா தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம். ஒண்ணு அவரை வந்து இந்த மணிமண்டபம் விஷயத்துல அவரை காயப்படுத்தியிருக்கலாம். இந்த மணிமண்டபம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காண்டி அவரை காயப்படுத்திருக்கலாம். அதுக்காண்டி கூட அவர் பேசியிருக்கலாம். ஒண்ணு. இன்னொன்னு, அதற்கு யார் அதற்கு பாதிக்க அந்த நிகழ்வை ஏற்படுத்தினார்களோ அவர்களை தான் கண்டிச்சிருக்க வேண்டும். இப்ப எப்படி அவங்களுக்கு வந்து இமானுவேல் சேகர் ஐயாவை வந்து அவங்க பெருசா நினைக்கிறாங்களோ, அதே போல வந்து நாங்கெல்லாம் முழுமுத கடவுளாவே வச்சிருக்கோம். அவரை எங்க நெஞ்சம்பூரா நிறைஞ்சிருக்கிறாரு. அவரை கும்பிடாம நாங்க எங்கேயும் வெளியே போறதில்ல. சித்தருக்கெல்லாம் சித்தர், ஞானிக்கெல்லாம் ஞானி, யோகிக்கெல்லாம் யோகி. அவரை நாங்க வந்து எப்படி வச்சிருக்கோம், அதே நிலையில அவங்களும் வச்சிருக்காங்க. நான் யாரையும் சாதாரணமா நாங்க மதிப்பிடல. ஆனால் அந்த நிலையில் இருக்கிறவர் இவ்வளவு தரந்தாழ்ந்து பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரு உங்களுக்கு இடையூறாக இருக்கிறார்களோ அவர்களே நீங்கள் பேசியிருக்க வேண்டும் சார். இரு சமூகத்துக்குமான உறவை மேலும் பலப்படுத்துகிற முயற்சியில தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் ஈடுபடுது. அது எனக்கு நான் பல இடங்கள்ல பாக்குறேன். நீங்க குறிப்பா தேவேந்திர இளைஞர்கள் கூடயும் தேவேந்திரர் இயக்கங்கள் கூடயும் நீங்க எந்த அளவுக்கு நல்லுறவு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி ஒரு சூழல்ல இந்த மாதிரி 2 பேர் எங்கேயோ பேசுகிற 2 பேருடைய கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை உருவாக்கி அந்த சமூகத்தையே
ஒரு இயக்கத்தையே இப்படி ஒரு அவதூறாக பேசுகிற நிலைமை இப்படி உருவாகுது பார்த்தீங்களா? இந்த சூழலை நீங்க எப்படி கடந்து போக போறீங்க? சார் இது ஒன்றும் இல்லை. இதை ரொம்ப நாளாக நான் இதுக்கு பதில் சொல்லலை. என்னைய சில பேர் என்ன நலம் விரும்பிகள் என்னை அழைத்து பேசினாங்க. நீங்கள் தானே அதில் கமாண்டில் நம்மளை எதாவது பேசுறது, இந்த ஒருத்தர் இது பொதுநலம் பேசினாரு, எங்கே போயிட்டாரு, அதை போயிட்டாரு. ஆக்சுவலாக அதுக்கு கூட நான் பதில் சொல்லியிருக்க மாட்டேன். நான் ஒரு ஃபார்வர்ட் பிளாக்காரனா இருந்து ஐயனியை பற்றி ஒரு கேள்வி எழுதியெல்லாம் நான் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது என்பதற்காக தான் நான் சொன்னேன். அதுக்கு இடையில இவங்க எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எசைக்கு ராஜா பேசுனதுனால தான், தம்பி எசைக்கு ராஜா பேசுனது தான், சௌத்ரி தேவர் பேசுனதுனால தான் நீங்கள் கண்டிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பு என்பது அவங்க ஒரு தலைவராக இருக்கிறாங்க. அவங்கள நான் பொது வழியில் நான் பேச முடியாது. அதனால என் தம்பின்ற முறையில் தம்பி எசைக்கு ராஜா புரிய வச்சேன். அவரை நம்ம அப்படிதான் சொல்ல முடியும். அவர் ஒரு கட்சியினுடைய அமைப்பினுடைய தலைவரை போய் நம்ம டக்கு டக்குன்னு நம்ம பேசிட முடியாது. இப்போ தம்பி செந்தில் மலரையுமே நான் என்ன சொல்றேன்னா, அவரே இந்த மாதிரி அவரை நம்ம ஒரு கோரிக்கையாக தான் வைக்க முடியும். அவரோட கொள்கை முடிவாக கூட இருக்கலாம். ஏன்னா இது திமுக எந்த நிலைமைக்கு இறங்கும், நான் திமுகன்றதை விட திராவிட கட்சிகள் எந்த நிலைமைக்கு இறங்கும், அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி எந்த நிலையில் இருக்கிறாரு, அவர் என்ன அரசியல் பின்புலமா ஐபேக்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்றது தெரியும். ஏன் அதனோட அரசியல் லாபத்துக்கு கூட இதை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால சௌத்ரியை கூட இன்னைக்கு காலையில கூட தம்பி என்கிட்ட பேசினாரு. இன்னைக்கு காலையில பேசினாரு. அண்ணே என்னைய வஞ்சிருந்தீங்கன்னு சொன்னாரு. உன்னை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குப்பா. ஏன்னா சௌத்ரியை சிறு வயதுல இருந்து நான் பார்த்தேன். இப்ப சௌத்ரி ஒரு படம் பண்றாரு, அந்த படத்தை ஒட்டி அவர் சொல்ற கருத்துக்களை வெளியிடுறாரு. அதனால கோவம் சொல்லி சௌத்ரிக்கு தானே அவங்க பதில் சொல்லணும். நேரடியாக ஒரு பெரிய ஐகான் மேல அவதூறாக பேசுறது, எந்த விதமான ரெக்கார்டுகளும் இல்லாம பேசுறது சரியா? இப்ப அவங்களுடைய கோபம் என்னன்னா, திருமாறன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசல அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் தம்பியார் கூப்பிட்டு பேசியிருக்கேன். சௌத்ரியை கூப்பிட்டு இன்னைக்கு காலையில கூட நான் பேசுறேன். தம்பி நீங்க படம் எடுத்து முடிங்க, பெரிய வேலை பார்க்குறீங்க, அதெல்லாம் சாதாரண வேலை இல்லை, அது பெரும் சுமையான வேலை, அதை எடுத்து முடிங்க. அதை விட்டுட்டு சமுதாயத்தில் என்பது உள்ள இரு பக்கம் கூர்மையான ஆயுதம். அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிற முன்னால பயங்கரமா யோசிக்கணும். எனக்கு மேல யோசிக்காம பேசினவன் எவனுமே இல்லை. இன்னைக்கு அதை நான் பேசினதுனால நல்லிணக்கம் ஏற்பட்டுச்சா? பிளவு தான் ஏற்பட்டுச்சு. டிஸ்டன்ஸ் தான் அதிகமாச்சு. இப்போ சண்டைகள் தான் அதிகமாச்சு. நீ யாரையும் ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ண போறோம்? உங்ககிட்ட உதவி கேட்டாங்களா? மணிமண்டபம் கட்டுறதுக்கு நம்ம கிட்ட பணம் கேட்டாங்களா? இல்லை நீங்க ஏதாவது செய்யக்கூடாது, அரசுகிட்ட நீங்க எங்களோட சேர்ந்து கோரிக்கை வைங்கன்னு சொல்லி நம்மளோட போராட கூப்பிட்டாங்களா? அவங்களாம் முயற்சி பண்ணி ஒரு மணிமண்டபம் அரசு விழா அறிவிக்கிறாங்கன்னா அது அரசு கொள்கை முடிவுன்னு முடிச்சுட்டு போயிடுச்சு. அரசியல்வாதிகளுக்கு ஓட்டில் தான் கண்ணு என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். அது தேவரையும் ஏமாத்துது, தேவேந்திரையும் ஏமாத்துது, எல்லா சமுதாயத்தையும் ஏமாத்துது. ஒரு சமுதாயத்தை முடிச்சு விடணும் அப்படின்னு நினைச்சா இவன் என்னடா கத்திட்டே இருக்கான், ஒண்டி வீரனுக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர் அவரு. அதே மாதிரி பிள்ளைமார் சங்கமா ஒரு வஉசிக்கு ஒரு மணிமண்டபம், ஒரு நாடார் சங்கமா ஐயா காமராஜருக்கு ஒரு மணிமண்டபம். இப்படித்தான் இவங்க எல்லாம் ஒரு மணிமண்டபம் ஒரு பேர் வைக்கிறதுலே தான் மக்கள் கூழ்மாயிடுறான். இதுதான் அரசியல்வாதியோட எண்ணமா இருக்கு. அது மாதிரி அவங்களா முயற்சி பண்ணாங்க, அவங்களா கஷ்டப்படா. உன்னைய வான்னு கூப்பிடல, உங்களை எங்களுக்காண்டி பேசுங்கன்னு சொல்லலை. அவங்க தலைவரை முன்னெடுத்துட்டு போயில நம்ம அதுக்கு இடையூறா இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட தாழ்மையான என்னுடைய என் தொப்புள்கூடிய உறவுகள் முக்குளத்தூர் உறவுகளுக்கு நான் சொல்லக்கூடியது அதுதான். நமக்கு இது தேவையில்லை. இனி எத்தனை காலம் நம்ம இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு எதிர்காலத்தை தொலைச்சிக்கிட்டு, இன்னைக்கு எத்தனை பேர் வேலை வெட்டி இல்லாம பாஸ்போர்ட்டை கொண்டு போய் நம்ம எஸ்பி ஆஃபீஸ்லையும் டிஎஸ்பி ஆஃபீஸ்லையும் கொடுத்துட்டு அவங்ககிட்ட கையை கட்டிக்கிட்டு இப்படி கேவலப்படுறதுக்கு நீங்க அவங்க அவரவர் வேலை அவரவருக்கு, அவரவர் தலைவர்கள் அவரவருக்குன்னு சொல்லி அவங்க முன்னேற்றத்தை எடுத்துட்டு போறாங்க. அவங்களையும் கூப்பிட்டு பேசிட்டேன். நீங்க இங்கே நம்ம ஆளுகளை எப்படி நான் கூப்பிட்டு பேசணும்னா அதே மாதிரி அங்கேயும் கூப்பிட்டு பேசியிருக்கேன். தம்பிலாம் இதெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு யாரு பிரச்சனையோ அவங்கள தனிநபர் தாக்குதல் கூட பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்க ஐக்கானா இருக்கக்கூடியவர் ஐயாவை போய் நீங்க பேசுறது தப்புப்பா. இன்னும் 2 சமுதாய இளைஞர்களுக்கு நான் கேட்கறது ஒண்ணுதான், படிங்க. சாதி சண்டை வேணாம். 2012 உலகம் அழிய போகுதுன்னு பைபிள்ல சொல்லிச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு 2024. இந்த உலகம் என்பது அழிய போவதில்லை. மனித குலம் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஆனா மனித நேயம் என்பது ரொம்ப முக்கியம். அதுதான் இல்லாம போயிட்டே இருக்கு. சகிப்புத்தன்மை என்பது எங்க இருந்து வரும் அப்படின்னா, நீ எப்படி நடந்துக்கிறையோ அங்க இருந்துதான் அங்கேயும் சகிப்புத்தன்மை. வினை எதிர்வினை என்பது ரொம்ப முக்கியம். நீங்க அவங்க ஐயா இமானுவேல் சேகரனை அவங்க பெருசா நினைக்கிறாங்கன்னா அதை விட்டுருங்க. அது அவங்கள போய் நீங்க அவர் அங்க இருந்தாரா இங்க இருந்தாரா எந்த சுதந்திரத்துல கலந்துக்கிட்டாரு இதுல கலந்துக்கிட்டாரா, இது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட். அதை உங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமும் இல்லை.
அவங்க அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, அரசாங்கம் மணிமண்டபம் கட்டுது, மணிமண்டபம் கட்டிட்டு போறாங்க. இன்னைக்கு வந்து இதே இங்க 13 கோடி ரூபாய்க்கு இவங்க மணிமண்டபம் கட்டுறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி 15 கோடி ரூபாய்க்கு தியான மண்டபம் கட்டுறாங்க பசுமொன்ல. அதுக்கு அவங்க ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா? இல்ல. பசுமொன்ல இங்க அறிவிச்ச அடுத்த நிமிஷம் ஸ்டாலின் அறிவிக்கிறாரு, அங்க தெப்பத்தை சுத்தி மணிமண்டபம் கட்ட போறேன்னு அறிவிக்கிறாரு. இந்த புரிதல் தான் சார் இந்த இரு சமூகத்துக்குமான தேவையா இப்ப இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். இப்ப நீங்க உன்னால முடிஞ்சா இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய், உன்னால முடிஞ்சா இந்த இளைஞர்களை படிக்கவை, நல்வழிப்படுத்து, மது போதைக்கு அடிமைப்படுத்தாதன்னு சொல்லு. 2 சமுதாயத்தையும் தான் சொல்றேன். நீ இங்க ஒரு எதிர்வினை ஆற்றுறது, அங்க ஒரு எதிர்வினை ஆற்றுறது, 2 சமுதாய இளைஞர்களும் இனிமேல் தயவு செய்து நீ பிறந்த சாதிக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னா இந்த யூடியூப்ல உட்காந்துட்டு பேசாத, ஃபேஸ்புக்கில் உட்காந்துட்டு பேசாத. நான் இது வரைக்கும் வந்து நீ பழைய திருமாறனை பார்த்துட்டீங்கன்னா அடிக்கடி நான் வந்து பேசுவேன். இப்போ ஏன் பேசுனால என்ன இருக்கு? பகைதான் வருது. இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும். ஒன்று எம்எல்ஏ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, இல்லை குறைஞ்சது ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்காக முயற்சி பண்ணுங்க, ஒரு வார்டு மெம்பராக முயற்சி பண்ணுங்க. அரசியல் தான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உன்னோட தேவைகளை உருவாக்கி கொள்வதற்கு அரசியல் ரொம்ப முக்கியம். எல்லாரும் அரசியல் தீண்டத்தகாததா பார்க்காதீங்க. எல்லாருமே அரசியல் என்பது ஒரு புனிதமானது. மகாத்மா காந்தி அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னப்ப எல்லா நல்லவர்களும் வந்தார்கள். இன்னைக்கு அரசியலுக்கு வந்தா எப்படி வர்றான், இன்னைக்கு எப்படி ஆள்லாம் இருக்கான், அவனெல்லாம் நம்ம கலைஞ்செறியணும். நம்ம தூய்மையான அரசியலை கொடுக்கணும். தூய்மையான அரசியலை கொடுக்கணும்னா எல்லா சமுதாய மக்களுக்கு இணக்கமா இருக்கணும், எல்லா சமுதாய மக்களும் அன்பா பழகணும். அந்த சமுதாயத்திற்கு ஒன்று பிரச்சனைனா ஓடி போய் நிக்கணும், இந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைலாம் ஓடி போய் நிக்கணும். குறிப்பா உங்க மக்களுக்கு உன்னால படிச்சு முன்னேற முடியலையா, உன்னால அரசியல் தான் வருமா, அந்த அரசியலை நல்ல முறையில் முன்னெடுத்துட்டு போ. ஒருத்தனை எரிச்சு, ஒருத்தனை பழிச்சு, ஒருத்தனை அசிங்கப்படுத்தி நம்ம முன்னேறணும்னு 2 சமுதாயமும் நினைக்க கூடாது. நம்ம முன்னேறணும் அப்படின்றதுக்காண்டி யாரையும் எரிக்கணும்னு நினைக்க கூடாது. நீ முன்னேறணும், நீ வளரணும் அப்படின்னு நினைச்சேன்னா தயவு செய்து யாரையும் பழிச்சு பேசாதீங்க. எல்லாரும் 6 அறிவு உள்ள மனிதன். நம்ம மட்டும்தான் உலகத்திலே சிரிக்க தெரிந்த ஒரு மனிதர்கள். மனிதன் மட்டும்தான் உலகத்துல சிரிக்கிறான். அந்த சிரிப்பை வீணாக்காம, அந்த சிரிப்பை வந்து கோபமா மாத்தாம எல்லாரும் ஒத்துமையா இருந்து இந்த உன்னோட பகுதிக்கு, நீ பிறந்த மண்ணுக்கு நீ என்ன செய்யறேன்னு பாரு. அதுக்கு எடுத்துக்காட்டு சிவநாடாரு. இன்னைக்கு அவர் தென் மாவட்டங்களை தத்தெடுத்து வேலை பார்க்கிறாரு. அது மாதிரி அவர் பிறந்த சமூக மக்கள் மட்டும் இல்லாம எல்லா சமுதாய மக்களுக்கும் அவர் செய்யறாரு. அந்த செயல்பாடுகள் உன்னால முடிஞ்ச அளவுக்கு 4 பேரை படிக்க வை. எந்தெந்த துறையில நீ வேலை செய்யறியோ அந்தந்த துறையில உன் சமுதாயத்துக்காரனுக்கு உதவி செய். அது மட்டும் இல்ல, பெரிய மனப்பான்மையா இருந்தா எல்லா சமுதாயத்துக்காரனுக்கும் உதவி செய். அதுதானே தவிர ஒரு சமுதாயத்துல வந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துமே தவிர இனி அருவா கம்புக்கு வேலை இல்லை, அறிவுக்குத்தான் வேலை. இனிமேல் அடிச்சுக்கிறது, நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளு, இப்படி மீசியம் முறுக்கிறதுக்குலாம் இங்க வேலை கிடையாது. ஏன்னா ஒரு 10 கிராம் மசுரில் இல்லை வீரம்லாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, படிங்க, முன்னேறுங்க, மக்களுக்கு நல்லதை செய்யுங்க. உன்னால என்ன ஃபீல்டுல இருக்கியோ அந்த ஃபீல்டுல மக்களுக்கு என்ன செய்ய முடியும்னு பாரு. இல்லைன்னா நீ பாட்டுக்கு சோறை தின்னு சாப்பிடு, ஒரு கல்யாணத்தை பண்ணு, பிள்ளை குட்டியில வாழ, வேலை வெட்டியை பாரு, உன் குடும்பத்தை பாரு. இந்த சாதியை தூக்கி பிடிக்கிறேன்னு எவனும் வராது, இந்த சைடு வராது, அந்த சைடு வராது. அதனாலதான் என்னோட முக்கியமான கோரிக்கை, இன்னைக்கு முக்குளத்தூர் சமுதாய மக்கள் அனைவருமே தேவேந்திர ஒற்றுமையை நேசிக்கிறார்கள். அதே போல அந்த சமுதாய மக்களும் நேசிக்கிறார்கள். ஒரு சில பேர் செய்யறதுனாலதான் இது வருது. இன்னைக்கு காலையில தம்பி சவித்திரியை கூப்பிட்டு பேசுறேன். அவர் இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் அன்னை சொன்னா நான் கேட்டுக்கிறேன், எல்லாமே நம்ம சமுதாயத்துல அன்னை சொன்னா கேட்டுக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க தான். அதனால வந்து இன்னைக்கு எசைக்கு ராஜா மேல் பெரிய குற்றச்சாட்டு அவர்னாலதான் இந்த கமாண்ட்ல கூட வந்து எழுதுறாங்க.